எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சுமே வந்துட்டு ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, படிச்சுட்டு நல்லா இருக்கே, இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல்லேருந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ உங்களால் அதை ஷேர் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் எப்படி வரும் அப்படின்னா, யூ ஹேவ் ரீச் யுவர் ஃப்ரீ லிங்க் ஷேரிங் லிமிட், கண்டினியூ ஷேரிங் லிங்க் சப்ஸ்கிரைப்ஸ் டு மெட்டா வெரிஃபை. புரியுதா? அதாவது நீங்கள் இந்த ஆர்டிக்கலை ஷேர் பண்ணணும்னா நீங்கள் மெட்டாவுக்கு வந்துட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடன்லி வந்து உங்களுக்கு என்ன தோணும், ஏன்னா இது ஃபேஸ்புக்கில் லிங்க் ஷேர் பண்ணுறது கூட காசா, அதில் கூட லிமிடேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணல. ஸோ இது இப்போ வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாடுகளில் வந்துருச்சு, மேபி இந்தியாவுக்கும் வரலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஒரு காலத்தில் ஃபேஸ்புக் எப்படி இருந்ததுன்னா, நியூஸ் பேப்பர் படிக்காதவனும் இங்கே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து படித்து புரிஞ்சுக்கிற ஒரு தளமாக இருந்தது. அந்த ஃபன் பார்ட் அதெல்லாம் தாண்டி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளட் நியூஸு, எலெக்ஷன் அப்டேட்ஸு, வார் நியூஸு, கரண்ட் அஃபேர்ஸு, எக்ஸ்போஸ் ஆர்டிகல்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப நமக்கு பிடிச்ச ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு படிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்துட்டு ஃபேஸ்புக் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு கிளிக்கில் ஃப்ரீயாக வந்துட்டு கிடைச்சிட்டு இருந்தது. அதுதான் வந்து அதில் ஹைலைட்டு. ஸோ அதில் தான் இங்கே ட்விஸ்ட்டு. ஸோ என்னன்னா வந்துட்டு ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு பீப்புளை கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஆனால் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்குடைய ஓனர் மெட்டா பார்த்தீங்கன்னா நல்லா டினோட் பண்ணி சில விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அதை தாண்டி இந்த என்கேஜ்மெண்ட் வித்தின் த ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது. ஸோ இதனால அவங்களுடைய ரெவென்யூ வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ இந்த விஷயத்தால சில நாடுகளில் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இவங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இங்கே தான் கதையுடைய ட்விஸ்டே. அதாவது சில நாடுகளில் சில ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ்க்கு மட்டும் ஒரு சீக்ரெட் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் மெட்டா சைடு. ஸோ சில யூசர்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு 2 லிங்க் தான் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஷேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. 2 லிங்க் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா மோர் லிங்க் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பே அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நாளைக்கு இந்தியாவுக்கு வரும்போது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்டு, ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு படிக்கிற பர்சன்ஸ், அதை தாண்டி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு யூடியூபர், ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஏன் இந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் அவனுடைய ஒர்க் பண்ணுற அவனுடைய நியூஸ் பேப்பர் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போ அவனுக்கே வந்து சில லிமிடேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்படி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு கூட பணம் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் வரும். ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு மக்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சின்ன ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு ஸ்மால் வெப்சைட் கம்பெனி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா, இப்போ நாளைக்கு இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெட்டா கொண்டு வந்துட்டாங்கன்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஃபேஸ்புக்கில் அந்த ஷேர் பண்ணுறது தான் வந்துட்டு அவங்களுக்கு மெயின். அவங்களுடைய நியூஸை ஷேர் பண்ணால் தான் வந்துட்டு அந்த சேனல் வந்துட்டு போய் வந்துட்டு பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணும். ஸோ அதனுடைய அந்த மெயின் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸை மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. வைரலாக வந்து ரீச் ஆகக்கூடிய சில நியூஸஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு யூசர்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகும். டிராஃபிக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகும். ஸோ இதனால் வந்துட்டு அந்த சேனலுடைய ரெவென்யூ வந்துட்டு பயங்கரமாக பாதிக்கப்படக்கூடும். ஸோ ஸ்மால் பப்ளிஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன் ஃபியூச்சரில் பயங்கரமாக வந்துட்டு பாதிக்கப்பட போகிறாங்க. பட் மெட்டா சைடு வந்துட்டு அவங்க சொல்கிற சில எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா வந்துட்டு இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு நியூஸுக்கு எதிராக இல்லை வந்துட்டு பெரிய பெரிய நியூஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டு போகிறது வந்து பிளாக் பண்ணுற விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், சாதாரண மக்கள் ஒரு யூடியூபர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க சைடு வந்துட்டு அவங்க கவனித்து வந்துட்டு எடுக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு திங்கிங் தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ இருந்தே வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுற அந்த ஒரு பழக்கமே வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகும். இதனால வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ அந்த இஷ்யூ வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறப்போ அது பெரிய பெரிய இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்ல பார்க்கப்பட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ற அந்த பழக்கமே வந்துட்டு மக்கள் கிட்ட போயிடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சாதாரண யூசர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட், யூடியூபர்ஸ் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. சாதாரண ஒரு லிங்க் ஷேர் பண்றதுக்கு வந்துட்டு இவங்க சார்ஜ் பண்றவங்க நாளைக்கு விசிபிலிட்டி சார்ஜ்னு ஒன்று
கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைலில் போய் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு மந்த்லி டேரிஃப் பேக் இவ்வளோங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ஏர்டெல் ஜியோ இதுக்கெல்லாம் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு பேக் போடுறோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு அதுக்கு கீழே ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபைலில் போகணுமோ அதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துட்றோம், மந்த்லி வந்துட்டு பேக்கேஜ், இயர்லி பேக்கேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இங்கே பேக்கேஜை வந்துட்டு பே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ஸும் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் கிடையாது. ஸோ இந்த கதையுடைய கோர் மெசேஜ் அப்படின்னு நான் பார்க்குற சில விஷயங்கள் என்னன்னா, இன்டர்நெட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கிடைச்சாதான் அது சாதாரண மக்களாலையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு காலத்தில் 80s 70s இன்டர்நெட் அறிமுகம் ஆன காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க இல்லை வெல் செட்டில்டு ஃபேமிலியில் வந்துட்டு பெருசாக சம்பாதிக்கிறவங்க மட்டுமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்த அந்த இன்டர்நெட் வந்துட்டு சாதாரண மக்கள் கையில் வந்ததுக்கப்புறம் ஈஸி ஆக்சஸபிள் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் அதில் லிமிடேஷன்ஸ் கொண்டு வரணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு சில விஷயத்தில் வந்துட்டு அணை போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. ஸோ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேவாளுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா வந்து என்ன கேட்டால் ஒரு டேஞ்சரஸ் தான். அடித்தட்டு மக்கள் இன்னுமே வந்துட்டு இன்னொரு 10 வருஷம் வந்துட்டு பேக்வர்ட் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபைனலி மக்களே, ஃபேஸ்புக்கில் லிங்க் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயமா தோணலாம். பட் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்க, எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறப்போ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நியூஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம நினைச்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போய் சேராது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ ஃபேஸ்புக் போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் அப்படின்னு நம்ம கூட வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கெல்லாமடா காசு அப்படின்னு வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் இவ்வளோதானே, ஒரு என்ன ஒரு 100 200 தானே அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வேர்ல்டு வைடில் நடக்கிற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை, சீயர்ஸ்.